பிரச்சனை, இன்னும் மற்ற பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உயிர் தெழுதலை குறித்து பேசப்படுகிறது. 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பவுல் அழகா வாழ்த்து சொல்லி முடிக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் முழுமையும் சபையில காணப்படுகிற முக்கிய பிரச்சனைகளை குறித்துதான் பேசப்படுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஒட்டுமொத்த 1 கொரிந்தியர் புத்தகத்தையே சுருக்கி பவுல் தன்னுடைய வாசகர்களுக்கு நம்முடைய திருச்சபைக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு உற்சாகப்படுத்தும்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாது அறிந்து நீங்க உறுதிப்பட்ட அசையாதவர்களை கர்த்தருடைய கிரியில் எப்போதும் பெருகுகிறவர்களா இருக்கணும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? நீங்களும் பேசணும் என் பிரசங்கத்துல. நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? என்ன காலம்? இது என்ன காலம்? என்ன காலம்? கடைசி காலம். லிசன், கடைசி காலத்துல திருச்சபைகளில் இன்னும் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்க போகிறது. ஆமென். முன்ன போன் இருந்துச்சா? இல்ல. ஆமென். முன்ன சின்ன பிள்ளைங்க போன் பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி? போன் இருந்தா போதும். அப்ப சபைகள் காரியம் மாறுது இல்லையா? பிள்ளைங்க மாறுறாங்க, விசுவாசிகள் மாறுவாங்க, வருவார்கள் போவார்கள். நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் விசுவாசிகள் ஊழியர் செய்கிறார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய ஊழியத்தை குறிக்கிறது. அவைகள் மத்தியிலும் சபை ஜனங்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிற சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லி பவுல் நம்முடைய வார்த்தையை திருச்சபைக்கு நேரம் அனுப்பி உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை தான் இது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். அவைகளின் மத்தியிலும் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? எஃபெக்ட். இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது சபைக்குரிய சில காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனா தேவ ஆவியானவர் கால ஆராதனைக்கு பாக்குறேன் போசுறதுனால என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் எப்படி மாறிடுச்சு. ஆசீர்வாதத்திற்குள்ளாக சபைக்குள் இருக்கிற அந்த சூழல், அதாவது டிசிப்ளின் காரியத்தை பத்தி பேசியிருந்த காட்டிலும்